ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒயிட் சாஸ் சிக்கன் மஷ்ரூம் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஒரு பாஸ்தாவை, அந்த சங்கு பாஸ்தா சொல்லுவோம்ல, அந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தாவை நான் வேக வச்சு அதை தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயிலை வந்து அதில் போட்டுட்டு அதை நல்லா அந்த ஆயிலோட கோட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். மீன் டைமில் நம்ம சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கழுகிட்டு ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணிட்டு சிக்கன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு சிக்கனை சாட்டே பண்ணிட்டேன். ஸோ வெறும் பட்டர்ல தான் நான் சாட்டே பண்ணேன், இது எதுவுமே எண்ணெய்லாம் ஆட் பண்ணல. பிளஸ் காரத்துக்கு வந்து நான் வந்து பெப்பர் நல்லா கிரைண்ட் பண்ண பெப்பர் அப்புறம் சால்ட் போட்டுட்டு அதை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த கலர் மாதிரி நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும் இல்லைங்க, அந்த மாதிரி வர வரையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். மீன் டைம் வந்து நம்ம இது ஒயிட் சாஸ் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணியே ஆகணும். அதனால சீஸை வந்து நான் செடா சீஸை வாங்கி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நல்ல பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்றேன், வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரனால. ஸோ நான் வந்து பெரிய சைஸ் சீஸ் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே பேன்லயே வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெஜிடபிளையும் அந்த பேன்லயே சாட்டே பண்ணா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ கார்லிக் சாப் பண்ணதை ஆட் பண்ணிட்டு அது வதங்கின பிறகு மஷ்ரூம் எவ்வளோ குட்டி குட்டியா நம்மளால அறிய முடியுமோ அரிஞ்சு அதையும் சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதில் வந்து கேப்சிகம் நிறைய வெஜிடபிள் போடலாம், பட் என் வீட்டில் ரொம்ப சாப்பிட மாட்டாங்கனால கேப்சிகம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பீஸ், அதனால இன்னும் நிறைய பீஸ் ஆட் பண்ணுவேன், கேரட்லாம் ஆட் பண்றதுனால அந்த குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸை நான் கம்மி பண்ணிட்டேன். நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துட்டு தனியா வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டேன். அந்த பெரிய கடாயில வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பட்டர் மெல்ட் ஆன பிறகு நான் வந்து மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு அது நல்லா அந்த ஒரு மாதிரி திரண்டு வரும்போது பால், ஸோ நல்லா க்ரீமி மில்கா எடுத்துக்கிட்டேன். க்ரீமி மில்கா எடுத்துட்டு ஒரு நல்லா அதை மிக்ஸ் பண்றதுக்கு விஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த கட்டி வராம இருக்கிறதுக்காக. நல்லா விஸ்க் எடுத்து இது பண்ணிட்ட பிறகு சீஸையும் ஆட் பண்ணிட்டேன். சீஸ் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி திக்காவே மாறிடுச்சு. நல்லா அது ஆன பிறகு நம்ம சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து சிக்கன் அண்ட் லாஸ்ட் அந்த பாஸ்தா நல்லா போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப திக்கா ஆயிடும், ஸோ சீக்கிரமா நம்ம கிளறிட்டோம். ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் திக்காயிடும். தேவையான அளவுக்கு நம்ம சீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரேகானோ சீசனிங், பாஸ்தா சீசனிங்கு கடையில விற்கும் சூப்பர் மார்க்கெட்ல, அது வாங்கிட்டு அது எல்லாம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸா இருக்கும். அது சில்லி ஃபிளேக்ஸ், கடைசியா வந்து இந்த பெப்பர், காரத்துக்கு பெப்பர், சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து இந்த பாஸ்தா டேஸ்ட் பொறுத்தவரையும் நம்ம வந்து சூடாவே சாப்பிடணும், அப்பதான் செமையா இருக்கும். ட்ரை பண்ணி